சும்மா தும்முனாலே மோட்டோ ஃபோன் லான்ச் பண்ணிடுறாங்க. தும்முறதுக்கே பயமா இருக்குங்க. எவ்வளோ ஃபோனு புதுசாக வந்திருக்கு இப்போ மோட்டோ G96. அண்ட் மோட்டோ G96 வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? சில ஃபோன்ஸ்லாம் இருக்கு, ஆனா ஏன் இருக்கு, எதுக்கு இருக்கு, இதோட ரீசன் என்ன அப்படின்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல ஆக்சுவலி. சரி, இந்த G96ல அப்படி என்னதான் கொடுத்துருக்காங்க, வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ், என்ன ப்ரோஸ் இருக்கு, என்ன கான்ஸ் இருக்கு, under 20,000 rupees இது வாங்கலாமா வேண்டாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. ஆல்ரைட், இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஓகே, மோட்டோட பாக்ஸ் பேக்கேஜிங் சொல்லவே வேண்டாம், வி நோ அபவுட் இட். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் கிடைச்சிரும். நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள் அன்பாக்சிங் எங்கள் சேனலில். பார்க்கலையா இது வரைக்கும்? என்னங்க சொல்கிறீங்க இப்படி? ஹார்ட் பிரேக் பண்ணுறீங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அதை பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஆல்ரைட், லிட்டை திறந்தோடனே ஃபோன் இருக்குது. நோட் அபவுட் UV ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்ஸ் போட்டிருக்காங்க, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சுக்கோங்க. அது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னது தம்பி கேஸை கொடுக்கலையா கீழேயா? நோ கேஸ். வாட் இஸ் திஸ்? ஆமா, மோட்டோ இந்த வருஷம் ஃபோனோட பாக்ஸ்ல இருந்து கேஸை தூக்கிட்டாங்க. ஸோ நோ கேஸ், கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்றாங்க. ஆனா உங்களுக்கு சிம் கார்டு டூல் கிடைச்சிரும். சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு 33 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். 33 வாட்ஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் உங்களுக்கு டைப் A to டைப் C கேபிளும் கிடைச்சிரும். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபோனை பார்த்துலாமா? ஓ, இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்கு, லைட்டா இருக்கு நல்லா. அண்ட் கம்ப்ளீட்லி கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கர்வ்டு பாடி வேற. ஓ, சைட்ஸ்ல கண்டிப்பா பிளாஸ்டிக் தான். இன்ஃபேக்ட் பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீகன் லெதர் கொடுத்துருக்காங்க, ஆனா சைட்ல பிளாஸ்டிக். அண்ட் இந்த ப்ளூ கலர் இஸ் அ பேண்டோன் கலர், பேண்டோன் ஷேடுங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. இதே மாதிரி நிறைய பேண்டோன் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்டான விதவிதமான கலர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு டார்க்கர் ப்ளூ ஷேட் கொடுத்துருக்காங்க, ஒரு வயலட் கலர் ஒன்று இருக்கு, ஒரு கிரீன் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குங்க. அண்ட் மோட்டோட போன்ஸ்ல ஜெனரலி உங்களுக்கு கிடைக்கல இந்த ஃபியூஸ்ட் கேமரா மாடல், அந்த ஃபியூஸ் கேமரா மாடல் கொடுத்திருக்காங்க. 2 கேமராஸ் இருக்கு. அந்த கேமராஸ் பத்தி கண்டிப்பா பேச போறோம். அண்ட் நடுவுல வந்து உங்களுக்கு மோட்டோரோட லோகோ கிடைச்சிரும். இன் ஹேண்ட் ஃபீல் இஸ் வெரி வெரி நைஸ், டிஸ்டிங்டிவ்லி மோட்டோ அப்படின்னு சொல்லலாம். அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க, மேல வால்யூம் பட்டன்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு மைக் கொடுத்திருக்காங்க, கீழ வந்து டைப் C 2.0 போர்ட் இருக்கு. சிம் கார்டு ட்ரே இருக்கு, அதை திறந்து பார்த்துடலாம். அது பக்கத்துலயே மைக் இருக்கு. அண்ட் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்திருக்காங்க. அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை, நத்திங். சிம் கார்டு இதுல மெமரி கார்டு இருக்குமா இல்லையா? கிடையாது ஆக்சுவலி. ஒன்லி டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் தான் கிடைக்கும் உங்களுக்கு. மெமரி கார்டு ஸ்லாட் இதுல இல்லை. போனோட பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது பிளாஸ்டிக் சைடு தான். அண்ட் பின்னாடி வீகன் லெதர் கொடுத்திருக்காங்க. பட் இதுல உங்களுக்கு IP68 ரேட்டிங் கிடைக்கும், which is good. அதாவது ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் நான் டிராப் டெஸ்ட் பண்ணதா போறேன், பட் அதுக்கு முன்னாடி ஒரு குவிக் வெயிட் செக் பண்ணிடலாமா? நான் வெயிட் கெஸ் பண்ண போறேன் இப்போ. ஆக்சுவலி அதுல ஒரு ஃபன் தான். ஆக்சுவல் டிராப் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நானே ஒரு டிராப் டெஸ்ட் பண்ணி காட்டிட்டேன். ஐ திங்க் திஸ் வில் பி அபவுட் 182 grams. 182 grams. ஓகே, பார்க்கலாமா? அது மேலே இருக்க சான்ஸ் இருக்கு. மேபி ஐம் டூ ஆஃப் த மார்க். லெட்ஸ் see. 178 நான் சொல்லி இருக்கணும். 177.1 grams இருக்கு. ஸோ யா, 177 grams. ரொம்ப லைட் வெயிட் கம்ஃபர்டபுளான ஃபோனுங்க. ஆக்சுவலி என் வீட்ல இருந்து நிறைய பேர் வந்து ஃபோன் வாங்கும்போது கேட்பாங்க, ஒரு லைட்டான ஃபோன் வேணும் தம்பி, ஆனால் அதில் பேட்டரி நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா under 20,000 rupees இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கலாம் மேபி. பட் எனிவே, அடுத்து நம்ம டிஸ்பிளே கிட்ட பார்க்கலாம். அண்ட் டிஸ்பிளே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கர்வ் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. POLED கர்வ் டிஸ்பிளே 144 Hz. ஐயோ பூட் லோடர் அன்லாக்கிங் போகுது. எனக்கு இந்த ஹெலோ மோட்டோ ரொம்ப பிடிக்கும். டேம் கூல் டிசைன். ஸோ டிஸ்பிளே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6.67 inch POLED கர்வ் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. தாறுமாறான லுக்குங்க. இப்போ கர்வ் டிஸ்பிளே இப்போ கொஞ்சம் ரேரிட்டி ஆயிருச்சுல, அதனால எப்பெல்லாம் கர்வ் டிஸ்பிளே வருதோ ஐ கெட் வெரி ஹாப்பி. அண்ட் POLEDனால உங்களுக்கு வந்து பெசல் சிச்சுவேஷன் பாத்தீங்களா எவ்வளோ ஸ்லிம்மா இருக்கு, பாக்குறதுக்கு எவ்வளோ சூப்பர்வா இருக்கு. நல்ல ஸ்கிரீன் எஸ்டேட் கிடைச்சிரும் உங்களுக்கு. பட் ஸ்டில் என்ன கேட்டீங்கன்னா எனக்கு ஃபிளாட் டிஸ்பிளே தான் பிடிக்கும். பட் திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி நைஸ். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் கேமரால இருக்க பஞ்ச் ஹோல் கூட பாருங்க, எவ்வளோ சிறுசா போட்டு வச்சிருக்காங்க. டேம் நைஸ். பொட்டு வச்சிருக்காங்க. எப்படி பேட் ஜோக்ஸ், இந்த மாதிரி பேட் ஜோக்ஸ் எப்பவுமே வந்துட்டே தான் இருக்கும். பேட் ஜோக்ஸ் அண்ட் டேட் ஜோக்ஸ். ஆல்ரைட், சோ இந்த டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு நல்ல பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. 1600 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க HDR மோட்ல. ஆனா போன்ல HDR வீடியோ பிளேபேக்கே பண்ண முடியாதுங்க. நெட்ஃபிளிக்ஸ்லயும் கிடையாது, யூடியூப்லயும் கிடையாது. ஏன்னா Snapdragon 7S Gen 2ல HDR வீடியோ பிளேபேக் சப்போர்ட் கிடையாது. சோ டிசப்பாயிண்டிங். ஆமா, இதுக்கு பருத்தி முட்டை பேசாம கூட ஒன்று இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் டிஸ்பிளேயோட குவாலிட்டி நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் குவாலிட்டி. நல்ல கலர் டியூனிங் பண்ணிருக்காங்க, நல்ல பிரைட்னஸ் இருக்கு. எஸ்பெஷலி நீங்க வந்து வெளியில அவுட்டோர்ஸ் எடுத்துட்டு போகும்போது டிஸ்பிளே மேல
சூரிய வெளிச்சம் படும்போது இட்ஸ் ஆக்சுவலி வெரி பிரைட். இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஐ திங்க் த பிரைட்டஸ்ட் பேனல்ஸ், ஒன் ஆஃப் த பிரைட்டஸ்ட் பேனல்ஸ் வெளியே எடுத்துட்டு போகும்போது அவுட்டோர்ஸில் சூப்பர் ஜாப் மோட்டோ. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக் வைப்ரேஷன் மோட்டர்லாம் சொல்கிற மாதிரி அப்படி பெருசாக ஒன்றும் இல்லை. பட் ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ணிடுது, பிரச்சனையே இல்லை. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 720 Hz உங்களுக்கு PWM டிமிங் ரேட்டிங் கிடைச்சிடும். ஸோ தட்ஸ் வெரி குட். இந்த வருஷம் மோட்டோரோலா வந்து PWM டிமிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் டெஃபினெட்லி நைஸ். அண்ட் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான். பேசிக்லி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்னா இங்கே கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு அண்ட் இயர் பீஸை வந்து செகண்டரி ஸ்பீக்கராக யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கிடைச்சிடும். அண்ட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் பார்த்ததுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன். ஏன் தெரியுமா? ஏன்னா இப்போலாம் இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஆகட்டும் இல்லை 25,000 கீழே ஆகட்டும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக நாட் C5 அன்பாக்சிங் பண்ணோம், அதுலயும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, Vivo T4ல கிடையாது, iQOO Z10ல கிடையாது. ஸோ யா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதே ஒரு ஹாப்பினஸாக இருக்குங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LDAC, LSDC இந்த மாதிரி ப்ளூடூத் ஹைரஸ் கோடெக்ஸ்க்கு சப்போர்ட் கிடைச்சிரும். ஜஸ்ட் நைஸ். ஓ பை தி வே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் குவாலிட்டி ஆக்சுவலி நல்லா இருக்கு, கேட்டு பாருங்க. இன்ஃபேக்ட் நான் காம்படிஷன் ஃபோனோட கம்பேர் பண்ணிருக்கேன், அதை நீங்கள் கேட்டு பாருங்க, என்ன தோணுதுன்னு சொல்லுங்க கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷன்ல. ஸோ அடுத்து பர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன ஹார்ட்வேர் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பேச போகிறோம். அண்ட் உங்களுக்கு Snapdragon 7S Gen 2 கொடுத்துருக்காங்க, LPDDR4X RAM டைப் கிடைக்கும், UFS 2.2 ஸ்டோரேஜ் இருக்கு, 2 வேரியன்ட்ஸ் கிடைக்கும், 8/128GB அண்ட் 8/256GB. இப்போ பிரச்சனை என்னன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு கண்டிப்பாக பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருங்க. இப்போ Oppo K13 எடுத்துக்கோங்க, அதில் வந்து உங்களுக்கு Snapdragon 6 Gen 4 கொடுத்துருக்காங்க. அண்ட் Snapdragon 6 Gen 4 ஓட AnTuTu ஸ்கோர் கம்பேர்ட் டு Snapdragon 7S Gen 2 நீங்கள் பாருங்களேன், இதில் கிட்டத்தட்ட 6 lakh தான் கிடைக்குது. ஸோ நாட் தட் கிரேட். இது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபோனே கிடையாது. பேசிக்கா ஸ்மூதா ரன் பண்றதுக்கு உங்களுக்கு வேணும்னா 120 Hz. ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன் நான். பை தி வே டிஸ்ப்ளே உங்களுக்கு 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வெறும் கேம்ஸ்ல மட்டும் 144 Hz ஒர்க் ஆகாது, ஆக்சுவலி உங்களுக்கு 144 Hz UI-யும் ஒர்க் ஆகும், which is very interesting. கேம்ஸ்ல 120 அதை பற்றி பேசுவோம். எனிவே பாயிண்ட் என்னன்னா இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபோனாக நீங்கள் பார்க்காதீங்க. கண்டிப்பாக ஸ்டில் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் பேசிக் எவ்ரிடே டாஸ்க்ஸ் நல்லா இருக்கும், ஓகேயா இருக்கும், ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு, ஸ்டட்டர் இல்லாமல் ரன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டட்டர் எதுவும் பெருசாக தெரியல, இங்கே பார்த்தீங்களா ஸ்மூத்தாக தான் இருக்கு. பட் சில டைம் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற சான்சஸ் இருக்கு, ஏன்னா திஸ் இஸ் அன் ஓல்டு ப்ராசஸர். கேமிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் BGMI CODலாம் 60 FPS தான் விளையாட முடியும். CPU throttle GPU throttle அதிகமாக ஆகலை. ஆக்சுவலி நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ ஸ்க்ரீனில் ரிசல்ட்ஸ் காட்டிடுறோம். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு வந்து பவர் எஃபிஷியன்சி கண்டிப்பாக நல்லா கிடைக்கும். ஸோ 5500 mAh பேட்டரி வித் மோட்டோ டியூனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான பேட்டரி லைஃப் கிடைக்க போகுது இன் அ ஸ்லிம் ஃபோன். ஸோ பேட்டரி எஃபிஷியன்சி, பவர் எஃபிஷியன்சி, பேசிக் யூசேஜ்க்கு இந்த ஃபோனில் குறை சொல்றதுக்கு இல்லை. பட் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கேமிங் தேடுறீங்கன்னா திஸ் இஸ் நாட் த ஃபோன் ஃபார் யூ. ஆனால் என்னதான் பேட்டரி லைஃப் டியூரிங் நல்லா இருந்தாலும் பேட்டரி சார்ஜிங் ஸ்பீடில் கொஞ்சம் கொட்ட விட்டாங்கன்னு தோணுது. மோட்டோரோலா 33 watts தான் கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எடுக்கும். ஸோ தட்ஸ் அ லாங் டைம். இப்போ 2025ல அட்லீஸ்ட் ஒரு 45 watt கொடுத்திருந்தா இல்லை 68 watt கொடுத்திருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் 45 watt கொடுத்திருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் 33 watt only available. நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Wi-Fi 5 சப்போர்ட் தான் கிடைக்கும். Bluetooth 5.2 சப்போர்ட் தான் இருக்கு. அகைன் Snapdragon 7S Gen 2 ஒரு பழைய ப்ராசஸர்னால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பழைய டெக்னாலஜிஸோட சப்போர்ட் மட்டும்தான் இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து அதை தவிர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா NFC சப்போர்ட் கிடையாது. ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஓகே, சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Hello UI based on Android 15 கிடைச்சிரும். Motorola ப்ராமிஸ் பண்றது 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அண்ட் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ், which is nice இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு. அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோட்டோவோட ஜென்ரல் ரெகுலர் ஃபீச்சர்ஸ், மோட்டோ ஸ்மார்ட் கனெக்ட் பிளஸ் இந்த மாதிரி மோட்டோ ஜெஸ்டர் அதெல்லாம் இருக்கு கண்டிப்பா. பட் சில AI ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் நாட் மோட்டோ AI ஃபீச்சர்ஸ், பேசிக் AI ஃபீச்சர்ஸ். சர்க்கிள் டு சர்ச் சப்போர்ட் இருக்கு. அண்ட் இமேஜ் எடிட்டிங்ல நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேஜிக் எடிட்டர், மேஜிக் எரேசர், போட்டோ அன்பிளர். என்னடா இது கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்கன்னா கூகுள் போட்டோஸோட டூல்ஸ் தாங்க. யூ கேன் யூஸ் ஆல் ஆஃப் தட். அந்த AI ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்கு. பிளஸ் AI ஸ்டெபிலைசேஷன் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க ஃபார் when you're shooting videos. அதை பத்தி கண்டிப்பா பேசலாம். பை தி வே ப்ளோட்டர் எதுவுமே இந்த ஃபோன்ல கிடையாது. நாங்க அட்லீஸ்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது கிடையாது. பட் செட்டப் பண்ணும்போது அது கேட்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பபிள் பிளாஸ்ட் இந்த மாதிரி கேம்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணுமான்னு. அப்போ நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா அது இன்ஸ்டால் பண்ணாது. ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன்னா பெர்ப்ளெக்சிட்டி ப்ரீ இன்ஸ்டால்டா கொடுக்குறாங்க இந்த ஃபோன்ல. அண்ட் கிளான்ஸ் இன்டிகிரேஷன் இருக்கு, அதை நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலி கேமராஸ் பத்தி பேசலாமா? இங்க உங்களுக்கு ஒரு 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இது சோனி லிட்டியா 700C சென்சருங்க. நல்ல குவாலிட்டியான சென்சர் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு. ஸோ அல்ட்ரா வைட் இஸ் ஆல்சோ தேர். அண்ட் ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. எனக்கு செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நல்ல செல்ஃபிஸ் எடுக்குது. அண்ட் எஸ்பெஷலி இந்த செல்ஃபி கேமரா வச்சு நீங்க 4K 30 FPS வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். ஒரு ஃபன்னான விஷயம் சொல்லிட்டா, நீங்க பிரைமரி
கேமரா அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இன்க்ளூடிங் தி 8 மெகாபிக்சல் கேமரா வச்சு நீங்க 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். Motorola எப்படி அந்த 8 மெகாபிக்சல் கேமரா வச்சு 4K 30 FPS பண்ணாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. பட் யூ கேன் ரெக்கார்ட் இட் அண்ட் வீடியோ குவாலிட்டி இஸ் நாட் பேட், நல்லா தான் இருக்கு. பட் போட்டோ குவாலிட்டி என்று கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு தோணுது. ஏன்னா சில டைம் ஸ்கின் டோன்ஸ் எல்லாம் வைட்டன் பண்ணுது, HDRல கொஞ்சம் குரோமேட்டிக் ஆபரேஷன் பார்த்தோம். பட் 20,000 ரூபாயில இட்ஸ் ஓகே, நாட் பேட்னு சொல்வேன். எஸ்பெஷலி உங்களுக்கு வெர்சட்டாலிட்டி கிடைக்கிறதுனால நல்ல கேமரா செட்டப் இருக்கு. So yeah, G96 with டீசென்ட் கேமரா செட்டப்னு சொல்லலாம். ஸோ இந்த Moto G96 நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கீழே லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் ஃபார் தட் இது வந்து ஒரு யூனிக்கான வியர்டான போன்னு சொல்லலாம். ஏன்னா அஃப்கோர்ஸ் ஒரு பேலன்ஸ் பண்ண பார்த்துருக்காங்க. Snapdragon 7s Gen 2 கொடுத்து அஃப்கோர்ஸ் லாஸ்ட் இயர் ப்ராசஸரை கொடுத்து ஒரு புதுசான ஃபீச்சர்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் IP68 கொடுத்துருக்காங்க. கேமரால வந்து உங்களுக்கு Litia 700C சென்சர் கொடுத்துருக்காங்க. 144 Hz கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிஸ்பிளே நீங்க பாத்தீங்கன்னா இஸ் ஆக்சுவலி a very good experience. எக்ஸெப்ட் அதுல HDR கிடையாது. ஏன்னா Snapdragon 7s Gen 2 இது இப்படினா அது அப்படி, அது அப்படின்னா இது இப்படி. சோ இது இப்படி, உங்களுக்கு எப்படி? கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin தமிழ்.